வணக்கம் மக்களே! நான் உங்கள் நெல்லை சூரியன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரேஷன் கார்டு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சில சமயத்தில் நம்ம அதை எங்கேயாவது நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டா அதை பற்றி எந்த கவலையும் பட தேவையில்லை. நாம் வெறும் ரூ. 50 அந்த ரேஷன் கார்டை எப்படி நம்ம வீட்டுக்கே நம்ம தபால் மூலிமா வாங்குறது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மக்களே. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நாம் முதல்ல கூகுளில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்ட்டா இந்த மாதிரி நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் முதல் வெப்சைட் www.tnpds.gov.in அப்படின்ட்டு இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகணும். இப்படி தான் அதோட வெப்சைட்டோட பேஜ் இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் கீழே வந்தீங்க அப்படின்ட்டா ஒரு க்ரீன் கலரில் பயனாளர் நுழைவு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்ட்டா நம்மளுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லி கேட்குறோம். இது எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரேஷன் கார்டில் எந்த நம்பரை நம்ம இணைச்சிருக்கோமோ அந்த நம்பர் தான் நம்ம இதில் கொடுக்கணும். அந்த நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்ச்சா இருக்கும். அதையும் நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நம்ம ஒரு நம்பர் கொடுத்தோம் இல்லைங்களா, மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பதிவு செய் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். இப்போ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய குடும்ப அட்டை எண், அதுக்கப்புறம் பழைய நம்பர், புதிய நம்பர், நம்மளோட கார்டு அரிசி கார்டா, எத்தனை பேர் நம்ம கார்டில் இருக்கிறோம், சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் இருக்குது, ஆதார் கார்டு இணைக்கப்பட்டுள்ளதா, கடையோட நம்பர், நம்மளோட அட்ரஸ், அட்டை ஆக்டிவில் இருக்கா இல்லை டீஆக்டிவில் இருக்கா அப்படிங்கிறது மாதிரி போன டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் நம்மளோட எண் விவரம் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே இங்கே நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் இருக்கும். முதல்ல இதில் புதிய கோரிக்கை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் நமக்கு சில தகவல்கள் கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்படி கட்டணம் செலுத்தணும், அந்த கட்டணம் செலுத்தும் போது என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இதில் நம்ம கட்டணம் செலுத்தின உடனே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டா, நம்ம ஜிபே, ஃபோன்பே இல்லை நெட் பேங்கிங் எது மூலிமானாலும் நம்ம பேமெண்ட் பண்ணால் அதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா சில இதில் நமக்கு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் நம்ம பேமெண்ட் பண்ண உடனே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. பணம் செலுத்துவதற்கு என்னென்ன வேண்டும், குடும்பத் தலைவரின் பெயர், குடும்ப அட்டை எண் 12 நம்பர் இருக்கணும், குடும்ப அட்டையில் பதிவு செய்யப்பட்டுள்ள கைபேசி எண், அதுக்கப்புறம் மாவட்டம், அதுக்கப்புறம் அதில் தொகையை என்ட்ரு பண்ணணும். தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ரூ. 50 தான். அதுக்கு கீழே யார் பணம் செலுத்துகிறோமோ, அதாவது மேலே உள்ள டீட்டெயில்ஸ் என்னென்னா ரேஷன் கார்டில் உள்ளவங்கள டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். ரேஷன் கார்டில் உள்ளவங்க தான் நம்ம பணமும் செலுத்துகிறோம் அப்படின்னா நம்ம பேரை போட்டுக்கலாம். இல்லை பணம் செலுத்துறது வேறு யாராவது இருந்தாங்க அப்படின்ட்டா அவங்களோட பேர், அவங்களோட பிறந்த தேதி, கைபேசி எண், இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுக்கணும். இதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரூ. 50. அதுக்கு பிரிண்டிங் சார்ஜ் ₹20, ரூ. 20. நமக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இல்லைங்களா தபால் மூலிமா, அதுக்கு ரூ. 30. ஆக மொத்தம் ரூ. 50. கீழே பிரகடனம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது மேலே நம்ம ஃபில் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட் தான் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சு ஒரு டிக் பாக்ஸ் கொடுத்து கீழே 3 ஆப்ஷன் இருக்கும். ரத்து செய், பணம் செலுத்து, நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அப்படின்ட்டு.
இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2வது ஆப்ஷன் பணம் செலுத்து அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செய்முறையினை தொடரவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பணம் செலுத்து அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி தான் ப்ராசஸ் வரும். இதில் நம்ம வந்து என்னென்ன கேட்டகரியில் வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் இதில். அது வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான், நேரில் எதுவும் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு நம்மளோட டீட்டெயில்ஸ், ரேஷன் கார்டில் யார் பேர் இருக்கோ குடும்பத் தலைவர் அவங்க பேர், ரேஷன் கார்டு நம்பர், அப்புறம் ரேஷன் கார்டோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண், அதுக்கப்புறம் வந்து எந்த மாவட்டம், ரூபாய் வந்து அதிலே ஃபிக்ஸடாக இருக்கும், நம்ம என்ட்ரு பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம யார் வந்து பணம் செலுத்துகிறாங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அவங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே ஐ ஹாவ் ரீட் அப்படிங்கிற அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நம்ம ஓகே பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு கேப்ச்சா இருக்குது, அதை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்ட்டா நமக்கு யூபிஐ மூலிமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பணம் செலுத்தி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து பேக்கில் வந்தோம் அப்படின்ட்டா நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணோன்னே மறுபடியும் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷோ ஆகும், நம்மளோட ஃபோட்டோவோட. இதில் வந்து கீழே வந்து ரீசன் நம்ம வந்து என்ட்ரு பண்ணணும், அதாவது காரணம், எதுக்காக நம்ம வந்து இந்த கார்டை வந்து மறுபடியும் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. நம்ம எல்லோரும் நம்ம காரணம் போடலாம், அந்த மாதிரி தொலைந்து விட்டது, அதேமாதிரி வந்து எதாவது எங்கேயாவது போகும்போது வந்து இது வந்து தொலைந்து விட்டது, இல்லை வந்து கிழிந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காரணம் அதில் வந்து எழுதிக்கலாம். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு கீழே வந்து கட்டண குறிப்பு விவரங்கள், குறிப்பு எண், அதாவது நம்ம வந்து இப்போ டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம மொபைலுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கும். கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ, நெட் பேங்கிங்கோ இதில் பண்ணாலுமே டிரான்சாக்ஷன் ஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு குறிப்பு எண்ணில் வந்து நம்ம அதை என்ட்ரு பண்ணிவிட்டு என்றைக்கு நம்ம பணம் செலுத்தணும் அந்த தேதியை போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து கட்டண நிலை ஸ்க்ரீன்ஷாட், நான் முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பேமெண்ட் பண்ண உடனே அந்த பேஜை வந்து நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் சூஸ் ஃபைலுங்கிறத ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண உடனே நம்மளோட இந்த ஸ்க்ரீன்ஷாட் நம்ம மொபைலில் உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே பதிவேற்று அப்படிங்கிறத கொடுத்துடணும். கொடுத்துட்டு கீழே வந்து மேலே காணப்படும் விவரங்கள் அனைத்தும் நகல் மின்னணு குடும்ப அட்டை அச்சடிப்பதற்கு சரியானவை என்பதை உறுதி செய்கிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு இதில் தொடர அப்படிங்கிறத ஆப்ஷன் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களோட புதிய குடும்ப அட்டை வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வரும் உங்களோட மொபைலுக்கு. அதிலிருந்து உங்களுக்கு எப்படியும் ஒரு 7 நாட்கள்லேருந்து 15 நாட்களுக்குள்ளே வந்து உங்களோட ரேஷன் கார்டு எந்த உங்களோட வீட்டு முகவரியில் இருக்கோ அந்த வீட்டு முகவரிக்கு புதிய ரேஷன் கார்டு, அதுவும் பிளாஸ்டிக் அட்டை ரேஷன் கார்டு உங்கள் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தகவல் எல்லாம் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மக்களே, நன்றி.